ஃபேக்டரியில டைமென்ஷன், வெல்டிங், ரிப்போர்ட்ஸ், டிஸ்பேட்ச் எல்லாமே பக்காவா பாஸ். ஆனா கஸ்டமர் சைட்ல ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்லயே ஹெவி லீக்கேஜ், பிளான்ட் ஷட்டவுன், ரிஜெக்ஷன் அண்ட் சிவியர் பெனால்டி. இப்போ சொல்லுங்க, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டா? டெஃபினெட்லி இல்ல. இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியில நடக்கிற டேஞ்சரஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆனா குவாலிட்டி கன்ஃபார்ம்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. அதான் டிராயிங்ல இருக்கிறத செக் பண்ணிட்டோமே, செக்லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, ரிப்போர்ட் சைன் வாங்கிட்டோமே, அதுக்கு மேல என்ன? ஆக்சுவலா அதுக்கு மேல தான் ஆக்சுவல் குவாலிட்டி இன்ஜினியரிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஒரு ராங் இன்ஸ்பெக்ஷன் டெசிஷன் ப்ராடக்ட்ட மட்டும் ரிஜெக்ட் பண்ணாது. கம்பெனி ட்ரஸ்ட்ட, கம்பெனியோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர ரிஜெக்ட் பண்ணும். லிட்டரலா உங்க ப்ரொஃபஷனல் கிரெடிபிலிட்டியே ரிஜெக்ட் பண்ணும். மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஷாப் ஃப்ளோர்ஸ்ல நடக்கிற டெய்லி ரீவொர்க், புரொடக்ஷன் டிலே, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காமன் ரீசன் இருக்கு. குவாலிட்டிய வெறும் இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டியா மட்டும் பார்க்கறது. இந்த மாஸ்டர் எபிசோட்ல 5 கரியர் டிஃபைனிங் கொஸ்டின்ஸ்க்கு பிராக்டிகல் ஆன்சர் பார்க்க போறோம். குவாலிட்டினா என்ன? QAக்கும் QCக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குவாலிட்டி ஃபெயிலியர் ஏன் டேஞ்சரஸ்? டிஃபெக்ட்டோட ஆக்சுவல் ஃபைனான்ஷியல் காஸ்ட் எவ்வளோ? டிராயிங் பாஸ் ஆனா ப்ராடக்ட் கஸ்டமர் ரிக்வயர்மென்ட்ல எப்படி ஃபெயில் ஆகுது? இந்த வீடியோ முடியும் போது நீங்க செக்லிஸ்ட் டிக் பண்ற இன்ஸ்பெக்டர் மைண்ட் செட்ல இருக்க மாட்டீங்க. ப்ராடக்ட், ப்ராசஸ், ரிஸ்க், கஸ்டமர், அப்ளிகேஷன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி யோசிக்கிற ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்க்கு மூவ் ஆகியிருப்பீங்க. லெட்ஸ் என்டர் இன்டு த ரியல் ஷாப் ஃப்ளோர். காலேஜ்ல நம்ம 2 காமன் டெஃபினிஷன்ஸை படிச்சிருப்போம். குவாலிட்டி இஸ் கன்ஃபார்மன்ஸ் டு ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி இஸ் ஃபிட்னஸ் ஃபார் யூஸ். டெஃபினிஷன்ஸ்லாம் கரெக்ட் தான். ஆனா பிராக்டிகல் ஷாப் ஃப்ளோர் லாங்குவேஜ்ல குவாலிட்டினா என்ன? ISO டெர்மினாலஜிக்கு க்ளோஸா சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒரு ப்ராடக்ட்டோட இன்ஹெரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேபிள் ரிக்வயர்மெண்ட்ஸை எந்த லெவலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதுதான் குவாலிட்டி. இன்னும் ஈஸியா சொல்றேன் பாருங்க. கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ, டிசைன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ, அப்ளிகேபிள் கோட் என்ன ரிக்வயர்மெண்ட் காட்டுதோ, ஆக்சுவல் அப்ளிகேஷன்ல ப்ராடக்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை கன்சிஸ்டண்டா டெலிவர் பண்றது தான் குவாலிட்டி. குவாலிட்டினா எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் யூஸ் பண்றது, காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சு ப்ராடக்ட்டை ஷைனியா காட்டுறது, ஹெவி டாக்குமெண்டேஷன் ஃபைல் ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல. லெட்ஸ் டேக் ஒன் பிராக்டிகல் எக்ஸாம்பிள். நம்ம கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கார்பன் ஸ்டீல் கெமிக்கல் ஸ்டோரேஜ் டேங்கை எடுத்துப்போம். PO அண்ட் டேட்டா ஷீட்ல கெப்பாசிட்டி, பிரஷர், மெட்டீரியல் கிரேட் அண்ட் அப்ளிகேபிள் கோட்ஸ்னு ஸ்டேட்டட் ரிக்வயர்மெண்ட்ஸ் தெளிவா இருக்கும். ஆனா கஸ்டமர் எல்லாத்தையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸா எழுத மாட்டாங்க. கண்டினியூஸ் வைப்ரேஷனை தாங்கணும், ஜீரோ லிக்விட் ரிட்டென்ஷனோட 100% ட்ரைன் ஆகணும், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ல வெல்ட் கிராக் ஆகக்கூடாது அண்ட் சேஃப் மெயின்டெனன்ஸ் ஆக்சஸ் இருக்கணும். இதெல்லாம் அன்ரிட்டன் இன்டெண்டட் யூஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஒரு பக்காவான குவாலிட்டி ப்ரொஃபஷனல் 3 லேயர்ஸ்ல ப்ராடக்ட்டை எவாலுவேட் பண்ணுவாங்க. லேயர் நம்பர் 1 கன்ஃபர்மென்ஸ் டு ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்ரூவ் டிராயிங் இருக்கா? மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? அப்ளிகபிள் கோட் என்ன? அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? கொஸ்டினிங் அவர் செல்ஃப் லைக் திஸ். சப்போஸ் பிளேட் நாமினல் திக்னஸ் 12 மில்லிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷர் இன்ஸ்பெக்டர் 12 mmக்கு எக்ஸாக்டாக இருக்கணும்னு பிளைண்டாக செக் பண்ணக்கூடாது. ஆர்டர்ட் மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட், பர்மிசிபிள் மில் டாலரன்ஸ், ஃபார்மிங் அலோவன்ஸ், கொரோஷன் அலோவன்ஸ் அண்ட் மினிமம் டிசைன் திக்னஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். குவாலிட்டினா வெறும் நம்பரை கம்பேர் பண்ணுறது இல்லை, கரெக்ட் ரிக்குவயர்மெண்ட்டோட நம்பரை கம்பேர் பண்ணுறது. லேயர் 2 ஃபிட்னஸ் ஃபார் இன்டெண்டட் யூஸ். டிராயிங் டைமென்ஷன் பக்காவாக மேட்ச் ஆகலாம். ஆனால் பாட்டம் ட்ரைன் நாசல் ட்ரூ லோயஸ்ட் பாயிண்ட்ல இல்லைன்னா கம்ப்ளீட் ட்ரைனேஜ் ஆகாது. ரெசிஜுவல் கெமிக்கல் ஸ்டாக்னேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கொரோஷன், கண்டாமினேஷன் அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் மிக்சிங் ப்ராப்ளம்ஸ் கேரண்டியாக கிரியேட் ஆகும். டிராயிங்கில் இது தெளிவாக இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்ஸ் என்ன? சார் டிராயிங்கில் இப்படி தான் இருக்குன்னு பிளைண்டாக ப்ரொசீட் பண்ணுறது பெரிய தப்பு. உடனே டெக்னிக்கல் கொரி ரைஸ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வாங்கணும். அசம்ஷன் பேஸில் ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடாது. டிராயிங் பாஸ் ஆனாலும் ஃபீல்டில் அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகலாம். அதுதான் ஃபிட்னஸ் ஃபார் யூஸ் ரிஸ்க். லேயர் 3 கன்சிஸ்டன்சி. ஒரு காம்போனண்ட்டை கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறது அச்சீவ்மெண்ட் இல்லை. அடுத்த 500 காம்போனண்ட்ஸும் அதே ஸ்பெசிஃபைட் டாலரன்ஸ்குள்ள கண்ட்ரோல்டு வேரியேஷனோட ட்ரேசபிள் ப்ராசஸில் மேனுஃபேக்சர் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் காம்போனண்ட் பாஸ் ஆகி செகண்ட் ஷிஃப்ட்டில் ரிஜெக்ட் ஆகிறது, மார்னிங் அவுட்புட் கரெக்டாக வந்து நைட் ஷிஃப்ட்டில் அன்ஸ்டேபிள் ஆனால் இது குவாலிட்டி இல்லை. குவாலிட்டிங்கிறது லக்கில் வரதே இல்லை. இட் இஸ் கண்ட்ரோல்டு அண்ட் ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் அவுட்கம். இங்க ஒரு நிமிஷம் தெளிவா கவனிங்க. இந்த கரியர் சேஞ்சிங் பாயிண்ட்ட மைண்ட்ல ஏத்திக்கோங்க. கஸ்டமர் உங்க இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செக்லிஸ்ட்ட கொண்டு போய் மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ண போறதில்ல. அவங்க யூஸ் பண்ண போறது ஆக்சுவல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் சேஃபா, ரிலையபிளா, கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணணும். அதுக்கு ப்ரூஃப் தான் உங்க ரிப்போர்ட். ரிப்போர்ட்டே குவாலிட்டி கிடையாது. ரிப்போர்ட் இஸ் ஜஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் த குவாலிட்டி. புரியுதா? சும்மா செக்லிஸ்ட்ல இருக்கிற பாக்ஸை டிக் அடிக்கிற ஒரு டேட்டா என்ட்ரி இன்ஜினியரா இருக்காதீங்க. ரிக்வயர்மெண்ட்க்கு பின்னால இருக்கிற இன்ஜினியரிங் இன்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ரியல் குவாலிட்டி ஆர்கிடெக்டா மாறுங்க. அப்போதான் ஷாப் ஃப்ளோரில் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராக்டிக்கல் டிஎன் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸோட டெய்லி லேர்ன் பண்ண இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? ஃபீல்டில் உங்கள் நாலேஜ் அப்டேட் ஆகலைன்னா அடுத்த அப்ரைசலில் உங்கள் சேலரியும் அப்டேட் ஆகாது. அப்கிரேட் யுவர் நாலேஜ் டு அப்கிரேட் யுவர் கரியர். பி ஸ்மார்ட். அப்கமிங் வீடியோஸில் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், NCR, காப்பா, ITP அண்ட் கண்ட்ரோல் பிளான் ஃபார்மட்ஸை செல் பை செல் ஃபில் பண்ணுறது, அப்புறம் P&IDயை எப்படி ரிவ்யூ பண்ணணும், அப்புறம்
ஐஎஸ்ஓ 9001 பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் குவாலிட்டி டூல்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே ரியல் ஷாப் ஃப்ளோர் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பிராக்டிகல் சீரிஸை மிஸ் பண்ணாதீங்க.